இந்த கதையில் நான் என் சித்தியை எப்படி சுண்ணாம்பு அடித்து சம்பவம் செய்தேன் என்று சொல்றேன், வாங்க கதைக்கு போகலாம். வணக்கம், நான் கார்த்தி. நாங்க ஒரு சின்ன கூட்டுக்குடும்பம். அப்பா, அம்மா, நான், சித்தப்பா, சித்தி, 2 தங்கச்சிங்க. அப்பா என்ஜினியர், சித்தப்பா மெஷின் ஆபரேட்டர். ஒரே கம்பெனில நாங்க ஒரே காம்பவுண்ட்ல ஒட்டுன மாதிரி. எங்க வீடு வில்லேஜ் சைட். நான் காலேஜ் படிக்கும் போது சித்தி வீட்ல தான் நைட்டு படிப்பேன், தங்கச்சிங்க எங்க வீட்ல தான் தூங்குவாங்க. அப்போல்லாம் சித்தி தான் நைட்டு காஃபி, பூஸ்ட் இது ஏதாவது போட்டு தருவாங்க. சில நாள் நைட்டு சித்தி ரூம்ல சுண்ணாம்பு அடிக்கிறது சத்தம் கேட்கும். அப்பப்ப நானும் கொஞ்சம் அத கேட்டு சுண்ணாம்பு அடிப்பேன். ஒரு நாள் எனக்கு அவங்க சம்பவம் பண்றத பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. சோ நைட்டு சீக்கிரம் வந்துட்டேன். சித்தி கிச்சன்ல இருந்தாங்க. அவங்க வழக்கம் போல நைட்டு சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் நான் மெதுவா அவங்க சம்பவம் பண்றத பார்த்து கொண்டு இருப்பேன். சித்தப்பா கொஞ்ச நேரத்துல சுண்ணாம்பு அடிச்சு தூங்கிடாரு. நான் பூக் எடுத்து படிக்கிற மாதிரி இருந்தேன். சித்தி கிச்சன் போய் காஃபி போட்டு குடுத்துட்டு தூங்க போயிட்டாங்க. அன்னையில இருந்து சித்திய பார்த்து சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பித்தேன். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சித்திய நினைச்சு சுண்ணாம்பு அடிப்பேன். முற்றுப்புள்ளி. இப்படி நாட்கள் செல்ல, சித்தப்பாக்கு நைட்டி ஷிஃப்ட் ஆரம்பிக்க, நான் சித்தி தூங்குன பிறகு அவங்க ரூம்ல போய் மெதுவா சுண்ணாம்பு அடித்து வருவேன். சில நேரத்துல சித்திக்கு தலைவலி இருந்தா தூக்க மாத்திரை போட்டு தூங்குற பழக்கம் உண்டு. அப்படி ஒரு நாள் இருக்க சித்தி காஃபி போட்டு கொடுத்துவிட்டு, சித்தி, டே இந்தடா காஃபி. நான், என்ன சித்தி இப்பவே? சித்தி, இல்லடா, சித்திக்கு தலை வலிக்கு மாத்திரை போட்டு தூங்கிருவேண்டா, அதான் நீ காஃபி குடிச்சுட்டு படி. நான், சரி சித்தி. கொஞ்ச நேரம் அங்க போய் கிடப்பாறையை வைத்து சுண்ணாம்பு அடித்து விட்டு வந்தேன். இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சுண்ணாம்பு அடிப்பேன், மத்தபடி எதுவும் சம்பவம் நடக்கவே இல்ல. எப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் எங்க சொந்தக்காரங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு குடும்பத்தோட கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. எங்க அப்பாவும் எல்லாரும் போகணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துல அப்பாக்கு, சித்தப்பாக்கும் வருஷக்கடைசின்னு லீவ் கிடைக்கல. அதனாலே அவங்க வரலன்னு சொல்ல, தங்கச்சிகளுக்கு எக்ஸாம், அதனால் அம்மாவும் சித்தியும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பாதான் நம்ம வீட்ல இருந்து யாராவது போகணும். பசங்கள அம்மா பார்த்துக்கட்டும், சித்தியையும் என்னையும் போயிட்டு வர சொன்னாரு. டிக்கெட் போட்டு மறுநாள் ட்ரெயின்ல கிளம்பினோம். எங்க கம்பார்ட்மெண்ட்ல வயசான பாட்டி, தாத்தா இருந்தாங்க. அவங்களுக்கு சீட் கொடுத்துட்டு நானும் சித்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கிட்டா. எனக்கு தூக்கம் வராமல் சித்தியை பார்த்து கொண்டே இருந்தேன். காலையில் ட்ரெயின் நாகர்கோவில் தாண்டியதும் நான் கண் விழித்தேன். வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தேன். அப்போதும் சித்தி எந்திரிக்கல. சித்தியை எழுப்பினேன். பின்னர் சிறிது நேரத்தில் சித்தி எந்திரித்தாள். நான், என்ன சித்தி நல்ல தூக்கமா? இறங்க வேண்டிய ஸ்டாப் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. சித்தி போய் ஃப்ரெஷ் ஆயிடு வந்து என் முன்னால் அமர்ந்தாள். நாங்க அப்படியே பேசிட்டே இருந்தோம். சித்தி, கொஞ்ச நேரத்துல இறங்க வேண்டிய இடம் வரபோது நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன் என்றாள். நான், வாஷ்ரூம் இல்ல சித்தி, சும்மா இங்க இருந்தே பிரஷ் பண்ணிருங்க, அதான் கண்ணாடி இருக்குல்ல. சித்தி, அதுவும் சரிதான். இறங்க கூடிய இடமும் வர நாங்கள் இறங்கினோம். சின்ன வயசுல பார்த்த மாமா, அவரு எங்கள வெல்கம் பண்ணாங்க. நல்லா பேசிட்டு, மாமா, ஜேர்னி டீட்ல இருப்பேங்க, நான் உங்களை ரூம்ல ட்ராப் பண்றேன், ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மேரேஜ் ஹால்ல மீட் பண்ணலாம் என்று கூறி ரூமில் விட்டுட்டு போயிட்டாங்க. நான், என்ன சித்தி தூங்கலையா? சித்தி, இல்லடா, தலை வலிக்கு. நான், சரி சித்தி. சித்தி, டேய், நம்ம பேக்ல காட்டன் சாரி இருக்கும், எடு என்றாள். நான், அவளுக்கு காட்டன் சாரியை எடுத்து கொடுத்தேன். சித்தி, டேய், சித்திக்கு தண்ணி வேணும், மாத்திரை போடணும், கீழே ரிசப்ஷன்ல வாங்கிட்டு வா. நான், நல்ல லிஃப்ட்க்கு வெயிட் பண்ணமா, வேகமா ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். கதவை தட்டாமல் திறந்தேன். அங்க சித்தி கண்ணாடி முன்னாடி நின்றுந்தாள். சித்தி, டேய், கதவ தாட்டம வர அறிவில்லை என்றாள். நான், சாரி சித்தி என்று வெளியே சென்றேன். மீண்டும் கொஞ்ச நேரத்துல உள்ள வந்தேன். என்ன சித்தி டிரஸ் சேஞ்ச் பண்ணியச்சா? சித்தி, அதெல்லாம் பண்ணியாச்சு. நான், என்ன சித்தி குளிருதா, ஏசி ஆஃப் பண்ணவா? சித்தி, அதெல்லாம் ஒன்னும் வேணாம், நீ படுகிறதா இருந்தா படு. நான், சரி சித்தி, எனக்கும் டயர்டா இருக்கு, தூக்கம் வருது, படுப்போமா?
சித்தி, எனக்கும் தூக்கம் வருது. சிறிது நேரத்தில் மாத்திரை போட்டதில் சித்தி நல்லா தூங்கிட்டா. சரி என்று நான் கிடப்பாரையை எடுத்து வைத்தேன். சம்பவம் செய்ய பார்த்தேன். சித்தி, டேய், என்னடா பண்ற? நான், அதுலா ஒன்னும் இல்ல சித்தி. சித்தி, சுண்ணம்பு அடிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிடீங்களோ? நான், அதெல்லாம் இல்ல சித்தி. சித்தி, உன்னோட புத்தி ஏண்டா இப்படி சம்பவ பண்ண போகுது? நான், கொஞ்சம் பயதவன், அப்படி ஒன்னும் இல்ல சித்தி, ஏதோ தெரியாம சுண்ணாம்பு அடிசுதேன். சித்தி, என்ன தெரியாம சம்பவம் பண்ணுவையா? நான், சித்தி இப்படி கேட்டதும் பயந்து, சாரி சித்தி, சாரி சித்தி, ஏதோ தெரியாம சித்தி. ப்ளீஸ் சித்தி, அப்பா அம்மா கிட்ட சம்பவம் எதுவும் சொல்லிராதேங்க. சித்தி, இதுலா முதல்ல ஊருக்கு போனதும் உங்க அம்மா கிட்ட சொல்றேன். நான், சாரி சித்தி. சித்தி, எப்போ இருந்து இந்த சுண்ணாம்பு அடிக்கிறது பழக்கம்? சொல்றா. நான், இப்பதான் சித்தி. சித்தி, போய் சொல்லாதே, வேற என்ன எல்லாம் இருக்கு? இந்த சுண்ணாம்பு அடிக்கிறது எப்போ ஆரம்பிச்சது? நான், பதட்டத்தில் மொத்தமும் உளறிவிட்டேன். அப்படி ஒன்னும் இல்ல சித்தி, நீங்களும் சித்தப்பாவும் சம்பவம் பண்ணிட்டு இருந்ததே பாத்துட்டேன். அதுல இருந்து என்று அழுகத் தொடங்கினேன். வீட்ல சொல்லாம இருக்க எனக்கு வேற வழி தெரியல. அப்போ நீங்க மாத்திரை போடும் போது உங்க ரூம்க்கு வந்து சுண்ணாம்பு அடிப்பேன். சித்தி, அடப்பாவி, அப்பாவி மாதிரி இருந்து இவளோ சம்பவம் பண்றையா இரு உன்ன. நான், சித்தி சாரி சித்தி, ப்ளீஸ் இத பெரிய விஷயமா ஆக்கிராதீங்க. சித்தி, வேற என்னலாம் பண்ண? நான், வேற ஒன்னும் பண்ணதில்லை. சித்தி, சரி சரி, உண்மைய சொல்லு, என்ன நினைச்சு சுண்ணாம்பு அடிப்பியா? நான், சாரி சித்தி, அது தெரியாம சுண்ணாம்பு அடிச்சிடேன். இனி அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். சித்தி, கேட்டதுக்கு பதில், என்ன நினைச்சு சுண்ணாம்பு அடிப்பியா? இல்ல, எப்படியும் அடிசுருப்ப. நான், ஆமா சித்தி, இனி அப்படி சுண்ணாம்பு அடிக்க மாட்டேன். சித்தி, சுண்ணாம்பு அடிக்கும் போது சித்திய எந்த மாதிரி செய்ய நினைப்பா? நான், சித்தி. சித்தி, கேட்டதுக்கு மட்டும் தான் பதில் வரணும்னு. உன்னோட கிடப்பாரையை வச்சு சுண்ணாம்பு அடிக்கும் போது என்ன மாதிரி சம்பவம் பண்ணுவ? இப்ப என்னை சம்பவம் செய்தா என்றால் நானும் சரி என்று சித்தியை சம்பவம் செய்தேன். சித்தி, அப்போ நான் சுண்ணாம்பு அடிச்சது தெரியுமா என்று கேட்டேன். தெரியும். சரி, சுண்ணாம்பு அடி என்று நான் அன்று முழுக்க 4 முறை சம்பவம் செய்தேன். சுண்ணாம்பு அடித்தேன். நாங்க இதே மாதிரி தினமும் சம்பவம் செய்து சுண்ணாம்பு அடித்து கொண்டு இருக்கிறோம்.